ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருச்சபை என்று மாசில்லா குழந்தைகளுடைய நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்றைய இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விலே அதை பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமாக திருத்தூதரான யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசகங்களை கேட்க இருக்கிறோம். இதிலே ஆண்டவருடைய தன்மை, அவருடைய நிலைமை பற்றி மிகவும் அழகாக எடுத்துக் கூறுகிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். இருள் என்பதே அவரிடம் கிடையாது. நாம் இருளில் நடந்து கொண்டு அவரோடு இருப்போம் என்று சொல்வோமானால் நம்மை விட பொய்யர் யாரும் கிடையாது. அவரோடு நாம் நடப்போமானால் அவரோடு நட்புறவில் இருப்போம். ஒளியிலே அவரோடு நடப்போம். நாம் பொய்யை சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் பொய் சொல்பவர்கள் கடவுளுக்குரியவர்கள் அல்ல என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, குழந்தாய், கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நீ பாவம் செய்ய நேர்ந்தால் உனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவங்களை அவரிடம் உண்மையாக அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிவிக்கின்ற பொழுது அவர் உங்களை மன்னிப்பார் என்று முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் மிக அழகாக சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாவம் செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம் என்றால் நாம் தவறை ஏற்றுக்கொள்வதுதான் உத்தமம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தவறை செய்துவிட்டு அதற்கு மேல் பொய் சொல்லி அதை மறைக்க பார்ப்பதுதான் நாம் மீண்டுமாக செய்கின்ற தவறு. இது நாம் செய்கின்ற தவறு வேறு யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கவனித்துக் கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். நாம் எண்ணுவதையெல்லாம் அவர் எண்ணுவார். ஆனால் உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் இல்லை என்று சொன்ன கடவுள் மனிதராக இருந்து நம்மை கவனித்திருக்கிறார். அதனால் அவரை நாம் உண்மையாக எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கின்ற பொருள் நம் பாவத்தை மன்னிக்க தூய மாசற்ற தன்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம் பாவங்களை கட்டாயமாக கழுவார் என்று முதல் வாசகத்தை சொல்லி இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவ அன்னை மரியாவும் யோசேப்பும் அவர் எகிப்துக்கு தூக்கி செல்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏரோது அவனை இயேசுவை கொல்ல தேடுகிறான் என்று கனவுல எச்சரித்ததால் அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் இயேசுவிற்காக கொல்லப்பட்ட குழந்தைகளை தான் என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு என்ற நம் மீட்பரை காப்பாற்றுவதற்காக உலகமே அறியாத மாசில்லாத குழந்தைகள் கொல்லப்பட்ட நாளை தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். அவர்களுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் மீட்பு பெற நமக்கு முன்னதாகவே, அதாவது குழந்தைகள் தங்களுடைய ரத்தத்தை கொடுத்து இயேசுவை காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நாம் அனைவரையும் மீட்டிருக்கிறார். அப்படி இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க வேண்டும் என்றால் மோசேவை காப்பாற்ற குழந்தைகள் கொல்லப்பட்ட நிகழ்வையும் இதோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குழந்தைகள் அனைத்தும் நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த இயேசுனுடைய காலத்தில் இறந்த குழந்தைகள் மாற்றம் அல்ல. இன்றைய காலகட்டங்களிலே தவறான உறவு முறைகளால் எத்தனையோ குழந்தைகள் கருவிலே அழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகமே அறியாமல் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. உலகத்தில் பிறந்தும் தான் நிலை அறியாமலே எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குழந்தையே இல்லை என்று இயங்குகின்ற மக்களுக்கு மத்தியிலே எத்தனையோ குழந்தைகள் கருக்கலைப்பு செய்யப்படுவது இந்த உலகத்தினுடைய கொடூரத்தின் உச்சம். இந்த நிலையிலே இன்றைய நாளிலே அவர்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழும் தெய்வங்களான குழந்தைகளையும் நாம் ஆராதிக்க மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் சொன்னதுதான், குழந்தைகள் என்ன வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் விண்ணரசுக்கு உரியவர்களாக முடியாது என்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுவோடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் கடவுளுக்குரியவர்கள். குழந்தைகள் தான் எப்பொழுதும் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் இருப்பவற்றை அப்படியே பேசுவார்கள், மறைத்து பேச மாட்டார்கள். அந்த குழந்தைகள் கடவுளுக்கு இணையானவர்கள். கடவுள் அவர்களுக்குள்ளே இருப்பார். ஏனென்றால் பிறக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அதே மனநிலையில் தான் இருப்போம். கடவுளுக்குரிய மனநிலையில் இருப்போம். நமக்கு தோன்றுவதை பேசுவோம், தோன்றுவதை கேட்போம். எதற்காகவும் பயப்பட மாட்டோம். கடவுளுக்கு மாத்திரமே பயந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்த நாம் நம்முடைய உலக போக்கான காரியங்களினால் ஒன்றாக நாம் நம்மையே இழந்து கொண்டிருப்போம். சில நேரங்களிலே நம்முடைய வளர்ப்பு முறை சரியாக இருந்தால் அதிலையும் சில நேரம் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது உலகப்பாக்கான காரியங்கள் நம்மை ஒரு நேரத்தில் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாலும் நாம் கடவுளோடு இருக்க முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அந்த முயற்சி தான் நம்மை கடவுளோடு கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை தவறி விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம், கவலைப்பட வேண்டாம். கடவுள் சொல்கின்ற வார்த்தை இதுதான்,
கவலைப்படாதே. கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. மனம் வந்து நம் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது மன்னிக்க தயாராக இருக்கிறார் கடவுள். ஆனால் நாம் அந்த பாவத்தை மறைக்க முயற்சி செய்கிறோம். சில நேரத்திலே சிலர் செய்கின்ற குற்றங்களை நாம் கண்ணால் பார்த்தும் அவர்கள் சாதிப்பார்கள், நான் செய்யவே இல்லை என்று. இந்த இந்த நிலை மாற வேண்டும். கடவுளுக்கு முன் நாம் எதையும் மறைக்க முடியாது. இந்த மாசில்லாத குழந்தைகள் திருநாளிலே அவர்கள் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். இந்த மீட்பின் திட்டத்திலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மாசில்லாத குழந்தைகளுடைய ரத்தத்தை ரத்தத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பாவத்தை விட்டொழிப்போம், இந்த பொய் சொல்வதை விட்டொழிப்போம், அடுத்தவர் மீது பொறாமைப்படுவதை விட்டொழிப்போம், அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்க நினைப்பதை விட்டொழிப்போம், அடுத்தவருடைய வாழ்க்கை முறையை பார்ப்பதை விட்டொழிப்போம். நாம் உண்டு, நமது வாழ்க்கை உண்டு என்பதை வாழ நாம் நினைப்போம். ஏனென்றால் அப்படி வாழ்கின்ற பொழுது பிறருடைய துன்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய கஷ்டம் எனக்கு வலிக்கிறது என்றால் என்னை போலதான் என் பக்கத்தை விட்டு காரணம், அவனுக்கும் உணர்வு இருக்கிறது, அவனுக்கும் குழந்தை இருக்கிறது, அவனுக்கும் குடும்பம் இருக்கிறது என்ற எண்ணம் நம்ம பல பேருக்கு வருவது கிடையாது. ஈஸியாக கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் இது ஒரு குழப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மனம் மாறுவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த மாசில்லாத குழந்தைகள் திருநாளிலே இந்த குழந்தைகளுடைய ரத்தம் தான் நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால அந்த குழந்தைகளை நினைத்து பார்ப்போம், மனம் மாறுவோம். கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு சிறிய கதையை சொல்லுவார்கள். ஒரு குழந்தை தினந்தோறும் ஐஸ்கிரீம் கடையில சென்று ஐஸ்கிரீம் சாப்பிடுவது வழக்கமா வைத்திருந்தது. அந்த குழந்தைக்கு வயது ஏறத்தாழ ஒரு 8 இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கடையில சென்று தனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அந்த கடைக்காரர் அந்த குழந்தையிடம் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்ட பொழுது எனக்கு பட்டர் ஸ்காட்ச் வேண்டும் என்று கேட்ட பொழுது அதனுடைய விலை 25 ரூபாய் என்று சொன்னாராம். உடனே அந்த குழந்தை தன்னிடம் இருக்கின்ற காசை எடுத்து எண்ணி பார்த்திருக்கிறது. பார்த்த உடனே அந்த குழந்தை பாக்கெட்ல வச்சுட்டு எனக்கு பட்டர் ஸ்காட்ச் வேணா, வெண்ணிலா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதாம். அப்பொழுது அந்த கடைக்காரர் சொன்னாராம், இருக்கிறது. பட்டர் ஸ்காட்ச் எவ்வளோ அப்படின்னு 25. அப்போ வெண்ணிலா 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு மூலையிலே போய் அமர்ந்து இந்த குழந்தை சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறது. சென்று விட்டு போகும்போது அந்த தட்டிலே இந்த குழந்தை ஏதோ வைத்து விட்டு போய்விட்டது. அந்த கடைக்காரர் சென்று அந்த தட்டை பார்க்கிறார். அதிலே 5 ரூபாய் அந்த கடைக்காரருக்கு அந்த குழந்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறது, டிப்ஸ். அதை பார்த்தவரே அந்த கடைக்காரருக்கு அழுகை வந்து விட்டது. ஏனென்றால் அந்த குழந்தை ஆசையாக கேட்டது பட்டர் ஸ்காட்ச், அதனுடைய விலை 25. ஆனால் 25 ரூபாய் தன்னிடம் இருந்தும் அந்த கடைக்காரருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக 5 ரூபாய் தியாகம் செய்த அந்த குழந்தையின் மனதுதான் நம்மிடம் வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்மிடம் இருப்பதை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் குழந்தை உள்ளம். நாம் யாருன்னு நமக்கு தெரியும், நம் நிலை நமக்கு தெரியும். இருந்தாலும் என்னிடம் ஒரு 5 ரூபாய் இருக்கிறது, 10 ரூபாய் இருக்கிறது, 1000 ரூபாய் இருக்கிறது, இப்பொழுது அது எனக்கு தேவையில்லை. அப்படி என்ற பொழுது யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுப்பதுதான் உத்தமம். அதைதான் கடவுள் வேண்டுகிறார். சேர்த்து வைப்பதனால் நமக்கு வாழ்வு வந்து விட போவது கிடையாது. நாம் கடவுளுக்குரியவராக வாழ்வதனால் வாழ்வோம். இந்த மாசில்லாத குழந்தை திருநாளிலே அனைத்து குழந்தைகளுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அறிவிப்போம். இந்த பிறந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் கடவுளுடைய உருவங்கள், ஏஞ்சல்கள், தேவதைகள். அவரிடம் ஆசி பெறுவோம். அவர்கள் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகை நம்மிடமிருந்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் அவர்கள்தான் பொய் சொல்லாதவர்கள், அவர்கள்தான் பாவம் அறியாதவர்கள், அவர்கள்தான் கடவுளுக்குரியவர்கள். அதனால் அவர்களிடமிருந்து ஆசி பெறுவோம், அவருடைய நண்பர்களாக மாறுவோம். குழந்தைகள் இல்லாமல் இந்த உலகம் உய்வது கிடையாது. குழந்தையிலிருந்து தான் நாமும் உருவாகி இருக்கிறோம். அதனால் மீண்டுமாக குழந்தையாக மாறுவோம். ஏனென்றால் குழந்தையாக மாறாவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ் பணிந்து குழந்தையுள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ்வோம். குழந்தையை போல நாம் பாவம் அறியாதவர்களாக இருப்போம். ஒருவேளை பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு கேட்கின்ற மக்களாக வாழ்வோம். அதுதான் நாம் கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக.